2 Chronicles 26 chapter 1 to 23 was. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். Then and all these people of this Judah took an Uzziah, who was 16 years old, and made him in the kings of this room of the son fathers Amitsa. வசனம் 2. ராஜா தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்த பின்பு அவன் ஏலதை காட்டி அதை திரும்பவும் யூதியாவின் வம்சமாக்கி கொண்டான். He built Ela and restored in it to this Judah. After that the kings slept it with these fathers. வசனம் 3. உசியா ராஜாவாகிற பொழுது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தானான அவன் தாயின் பெயர் எகோலியாள். 16 years old was the Uzziah when he and began to regain, and he and regained 52 years in the Jerusalem. His mother's names also was and Jogilia of the Jerusalem. வசனம் 4. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். And he did and that which was right in the sight of the Lord, and according to all that his and fathers Amitsa did. வசனம் 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்து சகரியாவின் நாட்களில் தேவனையே தேட மனதாங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடினான் நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். And he shaggered God in these days of this Zechariah, who had an understanding in the visions of the God, and also long as he shaggered the Lord, the God made him to the prosper. வசனம் 6. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியருடன் யுத்தம் பண்ணி கர்த்தரின் அலங்கத்தையும் யோபியானை அலங்கத்தையும் அஸ்திரோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்திரோத்தின் நாட்டிலும் பெலிஸ்தியருக்குள்ளும் பட்டணங்களையும் கட்டினான். And he went forth and warred against he and Philistines, and broke down this wall of the gate and these walls of the Jovene, and built of the Asado, and built and cities that built in Asado, and among these Philistines. வசனம் 7. பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அபியரையும் மொகோனியாரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். And God helped him and against these Philistines, and against this Arbanian that dwell in this Groba and this Means. வசனம் 8. அமோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். And the Ammonites given gift to the Uzziah, and his names and supper. But even to this and entering in the Egypt, for the he and strengthened it himself and exceedingly. வசனம் 9. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்காத்து கொடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளையே பலப்படுத்தினான். Moreover, the Uzziah built and towers and in this Jerusalem at this country and gates, and at this and worldly gates, and that is enthroning of the world, and fortified them. வசனம் 10. அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகள் மலைகளிலேயும் வயல்களையும் பயிருக்கும்படி திராட்சை தோட்டக்காரர்களையும் ஆக்கியிருந்தபடியினால் அவன்
வனாந்தரத்திலேயே கோபுரங்களையும் கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பயிரினாய் இருந்தான். Also he and built and towers in this district and Duge many walls and foreign had and much and cattle, both in this laws and country and in his and plants. As may as ben man also and wine dresses in is this mountain and is Carmel for he loved in a husbandry. வசனம் 11. உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியோகி எலிலினேலும் ஆதியாக்காரனாகிய மனாசேயாவிலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களையும் ஒருவனாகியும் அனத்தியாவின் கீழே வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டு moreover the Uzziah had an Ashton of the forgetting man sent that and went and out of to the wars by the bunds according to these numbers of their account by these hands of the J. These and scribe and the Manasseh and the ruler under the hands of the Ananiah, one of the kings and captains. வசனம் 12. பராக்கிரமசாலிகளான வம்சத் தலைவரின் தொகையெல்லாம் 2600. The whole and member of the chief of the fathers of the mighty men of the world were and 2600. வசனம் 13. அவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்கும் பராக்கிரமத்துடனே யுத்தம் பண்ணுகிற 3,7500 பேரான சேனை இருந்தது. And there and 100 was an army there and 100,000 and the 7,500 that made war and with and mighty power to help the kings and against the enemy. வசனம் 14. அந்த சேனையில் உள்ளவர்கள் எல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீர்களையும் மார்க்கவசங்களையும் வில்களையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். And Hosea prepared for them forgot all the host of shield and the supper and the sun helmet and the hebergenes and bow and these slings to the cast and stone. வசனம் 15. கோபுரங்கள் மேலே கோடிகள் மேலும் நின்று அம்புகள் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணர்கள் தொழில்களில் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரப்பிற்று. அவன் பலப்படும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. And he made in the Jerusalem and against invade by the carrying coning man and shoe be and hand these and traverse and upon this build work shoe the short and arrows and great and stones and bitter and his names and supper and for a pride was and more was self and self and till the e was and strong. வசனம் 16. அவன் பலப்படுத்த போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதலை செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். But when he and was and strong and his and heart and lifted up to his and distrugation, for he and transgressed against the Lord and his God and went into the temple of the Lord and to the burnt incense upon this altar of the incense. வசனம் 17. ஆசாரியனாகிய அசேரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியன பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து and Azariah
this priest went in this after him, and with him and Prosperous, priest of this and Lord, that were an valiant them man. வசனம் 18 ராஜாவாகிய உசியாவோடும் எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தம் ஆக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியனுக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். And they withstood and Uzziah the kings and said unto him, it appeared not unto thee, Uzziah, to the bring increase unto their Lord, but to these the priests, the sons of the Aaron, that are the consecrated, to the brown and increase, go out of this and sanctuary, for this thou hast and trespassed, natural shall and its be, and for thine honor for the Lord and God. வசனம் 19. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூபம் கலசத்தை தன் கையிலேயே பிடித்து ஆசாரியருடனே கோபமாய் பேசுகிற போது, ஆரோனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபம் பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலேயே குஷ்டரோகம் தோன்றிற்று. Then an Uzziah was and woke, and had an his cancer in his hand, and stew brown in his, and will he was unworried with his and priest, he leprosy even rose up in his for head for the priest in this house of this Lord, and for the basic the incense altar. வசனம் 20. பிரதான ஆசாரியனாகிய அசிரியாவும் சகல ஆசாரியர்களும் அவனை பார்க்கும் பொழுது, இதோ அவன் தன் நெற்றியிலேயே குஷ்டரோகம் பிடித்ததென்று கண்டு அவனையே தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். And Azariah, he and chief of priests, and all these priests looked upon him, and behold, he was an leprous in his and for hidden they and trusted him out from thence. He and himself hasted also to go out, because the Lord had smitten him. வசனம் 21. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகமாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியை வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோய்தாம் ராஜாவானான். அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் நியாயம் விசாரித்தான். And Uzziah this king was a leper unto the days of his death, and dwelt in this several house being a leper, for he was cut off this from the house of the Lord. And Jotham his son was over this king's house, and judging the peoples of this Lord. வசனம் 22. உசியாவின் ஆதியோட நடபடியான மற்ற வர்த்தகமான்களையும் அமெத்சியாவின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். Now the rest of the acts of the Uzziah, first and last, and did and Isaiah the prophet, the sons of the Amaziah, right. வசனம் 23. ஊசியா தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையிலேயே ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகலான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோய்தாம்
அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஸோ Uzziah slept with his fathers, and they buried him with his fathers in this field of this the burial which had belonged here to the kings, for they said is in Lippor, and Joidam his sons and Regan is in his strand. Hi friends, நேற்றைய தினத்தில் நான் எங்கள் அம்மா அப்பா கூட போயிருந்தேன் சர்ச்சில். காட்வின்ற ஒருத்தர் துணை போதகராக இருந்தார். அவரு ஒரு பொண்ணும் பைக்கில் போயிருந்தாங்க. பார்த்தேன். அவர் என்னை பார்த்துட்டு திரும்பிட்டார். அவங்களுக்கு பின்னாடியே ஸ்டீபன் அண்ணாச்சி அவங்க பொண்ணும் அவங்களுடைய பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தேன். இது தினத்தில் பெங்களூரில் விளைஞ்ச திராட்சைன்னு சொல்கிறாங்க. அந்த திராட்சையை சாப்பிட கடலுக்கு கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நன்றி. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆகுது நம்ம மைண்டில். நம்மளுக்கும் தெரியும் நம்ம செய்கிறது தவறா நல்லதா. நம்ம சில டைம்ஸ் கோவப்படுவோம். கோவத்தில் சில விஷயங்கள் செஞ்சிடலாம். ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வித் அண்ட் எல்லாத்துக்கும் இது நன்மை இது தீமைன்றது நம்மளுக்கு புரியும். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவனித்து உஷாராக கடவுளுக்கு பிடித்த மாதிரி நம்ம நடக்கணும். பிற மக்கள் தவறே செய்தாலும் அவங்களை மன்னிக்கணும். அந்த குணத்தை தான் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் சில இதெல்லாம் மன்னிக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. தெரியாமல் செஞ்சுதானா தெரிஞ்சு செஞ்சாங்கன்னான்றதை நம்ம பார்க்கணும். அதனால் சில விஷயங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, சில விஷயங்களுக்கு மன்னிப்பு இருக்குன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய இடத்துல போயிட்டு அவர் தூபக்காட்ட அவர் போனார். அதனால் அவருக்கு நெத்தியில் குஷ்டரோகம் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சில விஷயங்கள் கடவுளுக்கு பிடிக்காதது பூமியில் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை அவர் விட்டு வச்சிருக்காருன்னா காரணம் இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாத்தையும் மீட்டுட்டார். இதுவே பழைய ஏற்பாட்டு காலம் இது வரைக்கும் இருந்ததுன்னா நம்மளுக்கு தண்டனை உண்டு. இது தேவனுடைய மக்களுக்கு அவர் கொடுத்த தண்டனை. அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கணும். அவருடைய சரீரம் அவருடைய இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு அவர் தான் நம்ம உள்ள வாசம் பண்ணிட்டு இருக்காரு. இது நல்லது இது கெட்டதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம அவர் உள்ளே இருக்காருன்ற போது நம்ம எவ்வளோ முக்கியமாக நம்ம குணாதிசயங்களை அவருக்கு உகந்த மாதிரி நம்ம எவ்ரி செகண்ட்ஸ் எவ்ரி மினிட்ஸ்க்கும் நம்ம வெளிப்படுத்தி காட்டணும் அவரை உள்ளேருந்து. அந்த வெளிப்பாடு தான் உலகத்தில் வாழ்கிற மக்களும் செய்கிறாங்க. அதை நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக செய்து காட்டும் போது அவங்க நமக்குள்ளே இருக்க இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக பார்க்க முடியும். இவர்கள் கிறிஸ்துவர்கள்ன்றதை அறிவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.